வணக்கம் மக்களே, நான் உங்கள் சித்தேஸ்வர். நம்ம இந்த ஆன்ம உலகம் பற்றிலாம் பார்த்துட்டு வரோம்ல, அதுலேயே ஜேர்னி ஆஃப் சோல்ஸ் அண்ட் டெஸ்டினி ஆஃப் சோல்ஸ்னு 2 புக் இருக்குது. இது ரெண்டுமே நம்ம டாக்டர் மைக்கேல் நியூட்டன் ஒரு பேஷண்ட்ஸை ஹிப்னோதெரப்பி மூலியமாக அவங்க சூப்பர் கான்ஷியஸை ஹிட் பண்ண வச்சு அவங்க இந்த ஆன்ம உலகம் பற்றி சொல்கிறாங்க. ஸோ அதுலேயே நிறையா கேஸ் ஸ்டடீஸ்லாம் இருக்குது. இன்னொன்று நம்ம இந்தியன் ஆத்தர் இந்த கோஷத் இருக்காங்களா, அவங்க எழுதுனா லாஸ் ஆஃப் ஸ்பிரிச்சுவல். இது ஃபுல்லாக ஒரு மாரல் டேக்அவேயோடு இருக்கும். ஸோ என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது இதெல்லாம் இதில் இருக்கும். ஸோ 3லையும் கிட்டத்தட்ட ஒரே கண்டென்ட் தான் இருக்கும். ரொம்ப மாரலாக எடுத்துகிட்டு போனால் உங்களுக்கு போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ நான் என்ன பண்ணலான்னு ஐடியா இருக்கேன்னா, இந்த 3த்தையும் சேர்த்து கம்பைன் பண்ணி படிச்சுட்டு நான் முதல்ல உள்வாங்கிட்டு அதை அப்படியே உங்ககிட்ட டெலிவர் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். ரைட்டு, நம்ம வாழ்க்கையில் நமக்கு ரொம்ப வேண்டியவங்களை இழந்திருப்போம். இதனால் ரொம்ப வருத்தத்துக்கு ஆளாயிருப்போம். என்ன தான் அடுத்தவங்க நம்மளை ஆறுதல் படுத்த வந்தாலும் இதனால் அந்த மன ரீதியான பாதிப்பு நம்மளை விட்டு நீங்கிறதில்ல. அதுக்கு நம்மளை விட்டு பிரிந்தவங்க உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அனைத்தும் செஞ்சு நம்ம சமாதானம் ஆயிட்டோம் அப்படின்னு தெரிஞ்சு அதில் வெற்றியை கண்டோன்னே தான் அவங்க ஆன்ம உலகத்துக்கே போகிறாங்களாம். ஸோ இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது இன்றைக்கு நம்ம ஒரு 3 கேஸ் ஸ்டடி பார்க்க போகிறோம். நம்ம உடம்புல 5 புலங்கள் இருக்குது, கரெக்டு தானே? 5 புலங்கள்னால் இந்த பார்வை, சுவை, நுகர்தல், காது ஓசை கேட்குறது, அப்புறம் நம்மளை தொடுதல். இது மூலியமாலாம் நம்ம கூட அவங்க கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்ணுறாங்களாம். தொடுதல் மூலியமாவான்னு கேட்டால் ஆமாம். அவங்களுக்கு ஒரு ஃபிசிக்கல் ஃபார்ம் இல்லைனாலும் உங்கள் அந்த மேல்நிலை போக போக எனர்ஜியை அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஈஸியாக மேனிப்புலேட் அவங்கள பண்ணிக்க முடியும். உங்கள் யாருக்காச்சும் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. ஸோ தட் பார்க்குறவங்களுக்கு இது உண்மைதான் புரியும். சரி, முதல் கேஸ் ஸ்டடி. ஒரு 49 வயசு மிக்க ஒரு ஆண் அந்த ஹிப்னோதெரப்பி செஷனில் உட்கார்றாரு. எப்போவுமே அந்த ஹிப்னோதெரப்பி செஷனில் உட்காரும்போது அந்த ஆன்மாக்கள் அந்த ப்ரீவியஸ் பர்த்தை தான் ஈஸியாக ஆக்சஸ் பண்ண முடியுமா, ஈஸியாக அவங்க பண்ணுவாங்களாம். ஸோ அப்படி அந்த ஆள் ஒரு முந்தைய பிறவியில் இறக்குறாரு. அவர் ஒய்ஃப் ரொம்ப அழுதுகிட்டே இருக்காங்க. இவர் சொல்கிறாரு, நான் வீட்டு சீலிங் மேலே தான் இருக்கேன், உங்களை பார்த்துக்கிட்டு இருக்கேன், என்னால் எனர்ஜிஸை அப்படிலாம் பாஸ் பண்ண முடியாது, நான் இன்னும் அந்த லெவலுக்கெலாம் போகல, ஆனால் எனக்கு கொஞ்சம் ட்ரிக்ஸ் தெரியும். ஸோ இதை வச்சு கரெக்டாக என்னோடய ஒய்ஃபோட அந்த இருதய பகுதியில் கொஞ்சம் எனர்ஜிஸை பாஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் என்னால் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல, ரொம்ப ஒரு மாதிரி கையமொழியான உடம்பை சுற்றி போக ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா இன்னும் எனக்கு அந்த எனர்ஜிஸ்ன்றதை ஹேண்டில் பண்ண தெரியல. ஆனால் ஒரு கட்டத்தில் அவள் அழுகையை நிறுத்துறா, அப்படியே மேலே பார்க்குற அந்த சீலிங்கை நோக்கி. நான் இருக்கிறத பார்க்க முடியலனாலும் நான் கம்யூனிகேட் தான் பண்ணுறேன் அப்படின்றத அவள் உணர்ந்தா. அப்படியே இந்த மேலே அந்த சீலிங்கை பார்த்து ஒரு சிரிப்பு சிரிச்சா. ஸோ அவள் கன்சோல் ஆகிட்டான்னு தெரிஞ்சோடனே தான் நான் ஆன்ம உலகமே போனேன். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் கேஸ் ஸ்டடி. செகண்ட் பார்த்தோன்னா இது ஒரு பெண்ணோட ஆன்மா. ஃபர்ஸ்ட் பார்த்ததோட இவங்க ஒரு ஹையர் லெவலில் இருக்காங்க. அதே மாதிரி ஒரு யங் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். இதில் ஒய்ஃப் இறந்துடுறாங்க, ஹஸ்பண்ட் அந்த துக்கத்தில் இருக்கார். ஸோ இவங்க வாழும் காலத்தில் அவங்க ஹஸ்பண்டோட தலையை கோதி விடுறது இவங்க வழக்கமாக. அதே மாதிரி இவங்க எனர்ஜிஸை யூஸ் பண்ணி கரெக்டாக அவங்க அந்த தலையை தடவுற மாதிரி பண்ணுறாங்களாம். உடனே அவங்க ஹஸ்பண்ட்க்கு ஓகே நான் இங்கே தான் இருக்கேன் அப்படின்றது புரிஞ்சுக்கிட்டாரு. அவர் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற ஒரு கம்ஃபர்ட்டில் சிரித்தார். திடீர்னு நான் அழுதுட்டு இருந்த மனுஷன். ஸோ அந்த ஸ்மைல் வந்தோடனே அவர் மனசு கன்சோல் ஆயிருக்கு அப்படின்னு தெரிஞ்சோடனே நான் கிளம்பிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம டாக்டர் இருந்துக்கிட்டு உங்கள் ஹஸ்பண்ட் வேறு பொண்ணை பார்த்துக்கிட்டு போயிட்டா உங்களுக்கு நீங்கள் கோவப்பட மாட்டிங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அந்த பெண், நான் ரொம்ப சந்தோஷம்தான் படுவேன்,
உங்களுக்கு கோவமே வராதான்னு கேட்டதுக்கு, நாங்கள் வாழ்ந்த வாழ்க்கை உண்மைதான். எப்போ நினச்சாலும் நீங்கள் இந்த ஆன்ம உலகத்தில் என்னால் அந்த வாழ்க்கையை திருப்பி பார்த்துக்க முடியும். நடந்து முடிஞ்ச உணர்வுகள் மாறப்போகிறது கிடையாது. அந்த உணர்வுகளை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணால் போதுமே. அவர் இந்த பூ உலகத்தில் வாழ்க்கையை சந்தோஷமாக எடுத்துகிட்டு போனால் நல்லது தானே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த டாக்டர் நம்மக்கிட்ட ஒன்று சொல்கிறாரு, நான் எப்போவுமே ஒரு கண்ணோட்டத்தில் இருப்பேன். நம்ம ரொம்ப சோகமாக இருந்தாலோ வருத்தத்தில் அழுதுகிட்டு இருந்தாலோ நம்ம ஒன்ஸ் காமானா மட்டுமே தான் அந்த ஆன்மாக்களால் நம்ம கூட கம்யூனிகேட் பண்ண முடியும் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் ஒவ்வொரு பேஷண்ட் புதுசாக வரும்போது உங்கள் சொல்கிறது கேட்டவங்க தான் புரியுது, நீ நினச்சது தப்புடா அப்படின்னு சொல்கிற மாதிரி சில சம்பவங்கள் சொல்கிறாங்க அப்படின்றாரு. இந்த லெவல் 3 அதெல்லாம் போகும்போது அந்த வித்தைகள் அதிகமாக கற்றுக்க ஆரம்பிச்சிருவாங்களாம். அப்படி ஒருத்தர் வரும்போது கேட்குறாரு டாக்டர், சரி நீங்கள் அவங்க வருத்தத்தில் இருக்கும்போது உங்களால் அவங்க கூட கம்யூனிகேட் பண்ண முடியாதுல்ல அப்படின்னு கேட்டதுக்கு, அப்படிலாம் இல்லைப்பா, இந்த வித்தை கற்றுக்கிறதுக்கு எனக்கு என்னமோ ரொம்ப வருஷம் ஆச்சு தான். ஆனால் இப்போலாம் என்னால் ஈஸியாக ஹேண்டில் பண்ணிட முடியும். அவங்க கத்தி அழுவும்போது அவங்க வோக்கல் சாக்கோட வைப்ரேஷனுக்கு என்னோட எனர்ஜிஸை மேட்ச் பண்ணிடுவேன். ஸோ இது அவங்க மூளைக்கு போய் திடீர்னு அழுகையை நிறுத்திடுவாங்க. ஏன் தான் அவங்க அழுகையை நிறுத்துறோன்னே தெரியாமல் அப்படியே திடீர்னு டப்புன்னு நிறுத்திடுவாங்க. சரி, நம்ம டாக்டர் கேட்குறாரு, நீங்கள் இருக்கீங்க, அவங்கள சமாதானப்படுத்துறீங்க, சப்போஸ் நீங்கள் இல்லைனா அப்படின்னு டாக்டர் கேட்டதுக்கு, உங்களுக்கு இன்னுமா டாக்டர் புரியல, யாராவது எங்களை நினச்சாலே போதும், கொஞ்சம் இந்த ஹையர் லெவல்ஸ்லாம் போயிட்டா நினச்சோன்னே நாங்கள் அவங்க முன்னாடி இருப்போம் அப்படின்னு சொல்கிறாரு அவர். நெக்ஸ்ட்டு 3rd கேஸ் பார்த்தோன்னா, இந்த மாதிரி ஒரு மனுஷங்களுக்கு மட்டும்தான் எனர்ஜி கொடுத்து எங்களால் கம்யூனிகேட் பண்ண முடியும்ன்றது இல்லை, இந்த உயிரற்ற பொருட்களை யூஸ் பண்ணி கூட எங்களால் கம்யூனிகேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கேஸில் ஒரு மகனை இழந்த ஒரு தாய். ஸோ இந்த ஈமச்சடங்குலாம் முடிஞ்சு 3 வாரம் ஆகுது. ஆனால் இருந்தாலும் அவங்க அம்மா இன்னும் சமாதானமே ஆகலை. ஸோ இந்த பையன் உயிரோடு இருக்கும்போது அவங்க அம்மா கூட இந்த ஃபயர் கேம்ப் முன்னாடி உட்காந்துருக்கிறதுன்றது வழக்கமாக அவங்க வீட்டு பேக் சைடில். அந்த பையன் ஒரு மோதிரம் போட்டுக்கிட்டு இருப்பானா கையில். அதை போட்டு தேய்ச்சிக்கிட்டே இருப்பானா. அவங்க அம்மா இப்படியே தேய்ச்சிக்கிட்டே இரு அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி கிண்டலாக பேசிகிட்டு இருப்பாங்களாம். ஸோ இப்போ அந்த பையன் சொல்கிறான், இப்போ நான் அந்த மோதிரத்தை வச்சு தான் கம்யூனிகேட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். ஸோ இவங்க அம்மா ஒரு நாள் அந்த ஃபயர் கேம்ப் கிட்ட உட்காந்து அழுதுகிட்டு இருக்கும்போது அவன் எனர்ஜிஸை அந்த நெருப்பில் கான்சென்ட்ரேட் பண்ணுறானா. ஒன்ஸ் அந்த ப்ராக்டிஸ் எடுத்துக்கிட்டோன்னே இந்த எனர்ஜியை எப்படினாலும் இவங்களால் ஹேண்டில் பண்ண முடியுமா. ஸோ அப்படி கான்சென்ட்ரேட் பண்ணும்போது நெருப்புன்றது ஆடிக்கிட்டே இருக்கும்ல. ஸோ அப்படியே ஆடும்போது அவனோட எனர்ஜிஸும் சேர்த்து அப்படியே வைப்ரேட் ஆக ஆரம்பிச்சிச்சான். ஸோ அப்படியே ஒரு வேவ் மாதிரி அதுலேருந்து வருதான். ஒன்ஸ் அந்த வேவ் அவங்க அம்மா மேலே பட்டோன்னே இவங்களுக்கு ஒரு மாதிரி ஆகுதான். ஸோ நிறையா பேஷண்ட்ஸ் இந்த மாதிரி சொல்லியிருக்காங்களா அந்த டாக்டர்கிட்ட, அந்த வேவ் பட்டனே ஒரு மாதிரி ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி. ஸோ இன்னும் கொஞ்சம் எனர்ஜிஸை அந்த மோதிரம் இருக்கிற ஒரு இடத்துல, அது ஒரு ட்ராயரில் இருக்கான், ஒரு டப்பாவில் இருக்கான். ஸோ அந்த மோதிரத்துக்கு மேலே அவன் கான்சன்ட்ரேட் பண்ணுறான் அந்த பையன். ஸோ இப்போ எனர்ஜி ஃப்ளோன்றது ஒரு செயின் மாதிரி இருக்குது. ஃபர்ஸ்ட் அந்த ஃபயர் கேம்ப்பு, அடுத்து அவங்க அம்மா, நெக்ஸ்ட் அந்த மோதிரம் இருக்கிறதுக்கு உண்டான இடம். ஸோ இது 3மே கனெக்டாக இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது எனர்ஜியை ஃபோக்கஸ் பண்ணிட்டே இருக்கான். அவங்க அம்மா எதுக்கு எந்திரிச்சாங்கன்னே தெரியாமல் எந்திரிச்சு அந்த மோதிரம் இருக்கிற அந்த ட்ராயர் இருக்கிற சைடுக்கு போகிறாங்களாம். அந்த ட்ராயரை திறந்து மோதிரம் டப்பா எடுக்கிறாங்களாம். அந்த மோதிரத்தை எடுத்து அவங்க இடது கையில் வைக்கிறாங்களாம். அதாவது லெஃப்ட் கையில் மோதிரம் இருக்கான், ரைட்டில் நான் நின்றுட்டு இருக்கேன் அப்படின்னு அந்த பையன் சொல்கிறான். என்னை திரும்பி ஒரு மாதிரி என்னை பார்த்து சிரிச்சாங்க, அந்த மோதிரத்தை கட்டி பிடிச்சிக்கிட்டாங்க, இருக்கிறத புரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ இப்போ நான் கிளம்பலாம் அப்படின்னு நான் கிளம்பிட்டேன் அப்படின்றான்.
இந்த மைக்கேல் நியூட்டனோட ஒய்ஃப் வந்து ஒரு ஆன்காலஜிஸ்ட். அவங்க அப்படி ஒரு நாள் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க ஹஸ்பண்ட் பற்றி சொல்கிறாங்க, இந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்காரு, இந்த மாதிரி பண்ணுறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்க ஃப்ரெண்டு ஒருத்தவங்க இருந்துக்கிட்டு, ஆனால் என்னோடய ஹஸ்பண்ட் இறந்துட்டார், ஆனால் அவர் இந்த மாதிரி என் கூட இப்படிலாம் கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லி வாய மூடலையா, திடீர்னு அவங்க அந்த ஷெல்ஃபில் இருந்த ஒரு மியூசிக் பாக்ஸு அப்படியே கீழே வந்து விழுந்து பாட ஆரம்பிக்குதான். அது வந்து ரிப்பேர் ஆகி ரொம்ப நாள் ஆகுதான். ஸோ ஆனால் அப்போ வந்து ஸ்டார்ட் ஆகி பாட ஆரம்பிச்சிருச்சான். ஸோ அப்படியே ஒரு பயம் கலந்த ஒரு மகிழ்ச்சியோட எல்லாம் பேசிட்டு சிரிச்சுட்டு இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு அப்படியே இருந்தாங்களாம். ஸோ இவ்வளோ தான் இன்றைக்கான வீடியோ. ஸோ இதுலேயே இன்னும் நிறையா கண்டென்ட் இருக்குது, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் பார்த்துட்டு வரலாம். அப்படியே சைட் பை சைடு இந்த பிகமிங் சூப்பர் நேச்சுரலையும் பார்த்துட்டு வரலாம். நன்றி.